ஜஸ்டிஸ் என்பதை மூவகைப்படுத்துகிறார்கள். ஜஸ்டிஸ், சோசியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல். ஆனால் சோசியல் ஜஸ்டிஸ் என்பதன் மூலம்தான் இங்கே சோசியல் டெமோக்ரஸியை கொண்டு வர முடியும். அந்த சோசியல் ஜஸ்டிஸ் இன்றைக்கு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. அதை நீர்த்து போக செய்கிற வகையில்தான் முன்னேறிய சமூகத்தில் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கும் இடஒதுக்கீடு என்று சட்டம் கொண்டு வந்தது. இது சோசியல் ஜஸ்டிஸுக்கு எதிரான நடவடிக்கை, அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான நடவடிக்கை. ஆகவே அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான கருத்து கொண்ட சனாதன சக்திகள் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் தமிழ்நாட்டிலும் வேரூன்ற பார்க்கிறார்கள். தமிழ்நாட்டில் அவர்கள் வேரூன்றுவதற்கு சிலர் அடித்தளம் அமைத்து தருகிறார்கள். தமிழ்நாட்டில் பெரியாரையே கொச்சைப்படுத்துகிறார்கள், பெரியாரை விமர்சிக்கிறார்கள். பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் ஒரே திசை வழியில் சிந்தித்தவர்கள், ஒரே களத்தில் செயல்பட்டவர்கள், ஒரே இலக்கை நோக்கி பயணித்தவர்கள். அந்த ஒற்றை இலக்கு சமத்துவம் என்பது. பெரியாரை கொச்சைப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் இவ்வளவு கோட்பாடுகளையும் தகர்க்கிறார்கள் என்று பொருள். புரட்சியாளர் அம்பேத்கரையும் விமர்சிக்கிறார்கள் என்று பொருள். மாமேதை மார்க்ஸையும் அவர்கள் அலட்சியப்படுத்துகிறார்கள், புறக்கணிக்கிறார்கள் என்று பொருள். முற்போக்கு சிந்தனைகளுக்கு எதிரானவர்கள் என்று பொருள். இடதுசாரி அரசியலுக்கு எதிரானவர்கள் என்று பொருள். நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், வேடிக்கை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. நாம் அடையாள அரசியலை பிடித்து தொங்கக்கூடியவர்கள் அல்ல. புரட்சியாளர் அம்பேத்கரை சாதி அடையாளமாக நாம் உள்வாங்கிக் கொள்ளவில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை ஒரு மத அடையாளமாக நாம் உள்வாங்கிக் கொள்ளவில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையும் பெரியார் அவர்களையும் மாமேதை மார்க்ஸ் அவர்களையும் கோட்பாட்டு அடையாளங்களாக நாம் பார்க்கிறோம். இடதுசாரி அரசியலின் அடையாளங்களாக நாம் பார்க்கிறோம். முற்போக்கு சிந்தனையின் அடையாளங்களாக நாம் பார்க்கிறோம். சமத்துவத்துக்கான வழிகாட்டும் அடையாளங்களாக நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த அரசியலை நாம் முன்னெடுப்போம். அப்போதுதான் இந்த தேசத்தை பாதுகாக்க முடியும். அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதன் மூலமே இந்த குடியரசை பாதுகாக்க முடியும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.